எந்தெந்த காரியத்து மேலே, கணவன் மேலே, பிள்ளைகள் மேலே, மனைவி மேலே, என்னுடைய தொழில் மேலே, என்னுடைய வேலைகள் மேலே, என்னுடைய ஊழியத்தின் மேலே, சபையின் மேலே எதெல்லாம் நான் வாஞ்சிக்கிறேனோ, எது மேலாம் என் இருதயம் பட்சமாக இருக்கிறதோ, எதற்காக நான் பரிதவிக்கிறேனோ, எதன் மேலே நான் ஆசை வைத்திருக்கிறேனோ, எதெல்லாம் எனக்கு ஆண்டவரே அப்பா துக்கமாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் நீர் வல்லமையாய், ஆண்டவரே அப்பா வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ராஜா. என் தேவனீர் நல்லவர். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர் எல்லா ஸ்தோத்திரம் பண்ண. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அதிகாலையில உன் வாயை விரிவாய் திறன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது நன்மையினால நிரம்பணும்னா நீங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நான் பரிதவித்து கொண்டிருக்கிறேனோ, எவைகள் மேலெல்லாம் நான் மனத்தாங்களா இருக்கிறேனோ, அத்தனை காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தெய்வமே நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையை கட்டளை முடிய நாங்கள் வேண்டுகிற ஆண்டவரே, எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். சொல்லுங்க, என்னை கட்டுவீர், என்னை கட்டி எழுப்புவீர், எனக்கு கர்த்தர் இறங்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கட்டுவீர். சங்கீதம் 102 அதிகாரம், சங்கீதம் 102. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 102, சங்கீதம் 102 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மைக்கில் வாசிங்க. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யறதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோனுக்காக ஒரு நேரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா, அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் வரும்னு சொல்லல, வந்தது. அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் எனக்காக தீர்மானம் பண்ணப்பட்ட காரியங்கள், எனக்காக குறித்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற நல்லவராகவே இருக்கிற. எல்லா கைகளை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. எனக்கு இரக்கம் செய்யவும், எனக்கு தயவு பாராட்டவும் எனக்காக குறித்த ஒரு நேரம் வந்தது ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனத்தை வைத்து இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தரின் கிருபை தருவீராக. என் இருதயத்தின் வாஞ்சைகள், என் துக்கங்கள், புலம்பல்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை பூரணமாய் இறங்கி வருவதாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் உட்காரலாம். மறுபடியும் இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேட்கலாம். இந்த வசனத்தை நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒரே வசனத்தை 3 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, தேவரீர் எழுந்தருளி, ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹலோ சொல்லுங்க. ஆண்டவர் அமைதியாக இருப்பார் இல்லை? கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறார், இனி நம்ம நடத்துவார். அதனால் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. மே 1 என்னது? உழைப்பாளர்கள் தினமாய். அப்போ நம்முடைய பிரயாசத்துக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைமை போதகர் மூப்பர்கள் வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த 102வது சங்கீதத்தில்
102ன்னு ஒன்று இருக்குது. அது கீழே ஒரு பிராக்கெட் இருக்குது, அது படிங்க பார்க்கலாம். என்னம்மா? அப்போ முதல்ல என்ன இருக்குது? துயரம் இருக்குது. துயரப்படுறவன் துயரம், அப்புறம் என்ன இருக்குதா? இப்போ துக்கம். துயரம் இருக்குது, துக்கம். அந்த துயரப்படுகிறவன் எதில் மூழ்கிட்டானா? இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு 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 காயம் உண்டாகுது. ஆனா எதுக்கு நான் மூழ்கிறேன்? அந்த துக்கத்தில் இருந்து வெளியே வர முடியல. யோசேப்பு மரிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த தகப்பன் சொல்றாரு, நான் மரணம் வரை இந்த துக்கத்தோடு நான் நடப்பேன் பாதாளத்தில். இது என்னால் மறக்க முடியல, இந்த வேதனை என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சில துக்கத்திலிருந்து, சில கண்ணீரிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல, சில இழப்பிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வேத வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. துயரப்படுகிறவன் எதில் மூழ்கிட்டாரா? அப்போ நீங்கள் எதிலெல்லாம் மூழ்கி இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். எதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, எதை குறித்து நீங்கள் ஆதங்கப்படுறீங்க, எதை குறித்து நீங்கள் ரொம்ப கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். துக்கத்தில் அவன் மூழ்கி வியாகுலத்தை தெரிவித்து கர்த்தரிடத்தில், யாரிடத்துல? பக்கத்தில் அக்கத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் எதை தெரிவிக்கிறாரா? தன் வியாகுலம் என்றால் துக்கம், மனம் உடைந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்தில் அவர் என்ன செய்யறார்? தன் வியாகுலத்தை சொல்லி இப்போ என்ன வைக்கிறார்? இப்போ விண்ணப்பத்தை வைக்கிறார். எதை வைக்கிறார்? இப்போ அப்போ வாழ்க்கையில் என்னதான் துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும் நம்ம எங்கே போய் நம்ம விண்ணப்பத்தை சொல்லணும்? அப்போ சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, உனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மாத்திரமே. அதுதான் விஷயம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன்னுடைய வியாகுலத்தை கர்த்தரிடத்தில் தெரிவித்த ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதம் இது. ஆரம்பமே எப்படி இருக்குது? கண்ணீர். ஆரம்பமே துயரம், துக்கம், வியாகுலம் தான். ஆனா ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொண்டு வரார். ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்தில் பக்தன் கொண்டு வந்து வைக்கிறார். என்ன தெரியுமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, ஆறாத காயம் இருக்குது, அநேகருடைய வார்த்தைகளுடைய ஈட்டிகள் என் இருதயத்தை தைத்து இருக்கிறது, அநேகருடைய நிந்தனை என் காதுகளில் விழுந்திருக்கிறது, அநேகருடைய அசட்டை என் காதில் விழுந்திருக்கிறது, அநேகருடைய பரியாசை என்னை சூழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் நான் துக்கப்படுறேன், துயரப்படுறேன், வியாகுலப்படுறேன். எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரேன்னு நான் வேதனைப்படுறேன். எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது, சிறையிருப்பில் எல்லாமே அழிந்து போய் கிடக்குது என்று எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி. அந்த 11-12 வசனங்கள்ல தன்னை எப்படியெல்லாம் ஒப்புமைப்படுத்துறார் இல்லையா? நாரைன்னு சொல்றார். வனாந்திரத்தில் இருக்கிற நாரை, பாழான இடத்துல தங்குகிற ஆந்தை, நித்திரை இல்லை, தூக்கம் இல்லாமல் இருக்கிற குருவியை போல இருக்கிறேன் இல்லையா? எல்லாரும் எனக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அநேகர் எனக்கு விரோதமா சாப வார்த்தையை சொல்றார். அப்படியே ஒன்றுனா சொல்லிட்டே வரார் இல்லையா? என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நிழல் பண்ண மறைஞ்சு போயிடும், இருட்டு வந்ததுன்னா. அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போகுது ஆண்டவரே, எனக்கு என்னதான் செய்யறது தெரியல. 12 வசனத்தை சொல்றாரு. 10 வசனத்துல புலம்பி 11 வசனத்தை புலம்பி தள்ளிட்டு 12 வசனத்துல வந்து நிற்கும் போது, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். அப்ப கர்த்தர் சர்வ ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், என்னை பார்க்க ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை தூக்கி எடுக்க ஆள் இல்லை. அப்போ வசனம் சொல்றது, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே 13 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி. அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் சிலதை அனுமதிக்கிறார். அனுமதித்தது எல்லாமே சொல்லுங்க, அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக இல்லையா? ஒரு தங்கம் ஒரு ஆபரணமாக வரணும்னா அந்த தங்கம் எதுக்குள்ளே போயிட்டு வரணும்? ஒரு அக்கினிக்குள்ளே போயிட்டு வரணும், ஒரு அடிகளுக்குள்ளே போயிட்டு வரணும், உருவாக்கப்படுதலுக்கு நேராய் போயிட்டு வரணும். அப்போ தான் ஆண்டவர் பொன்னாக விளங்க செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், இது எல்லாம் நன்மைகளுக்காக. இதெல்லாம் நன்மைகளுக்காக. ஆண்டவர் எங்கே வியாகுலப்பட்டாரா? கெத்செமனேல. எங்கே ஆண்டவர் வியாகுலப்பட்டாரு? உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஆண்டவர் எங்க வியாகுலப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு எங்க ஜெபம் பண்றாரு? கெத்செமனேல ஜெபம் பண்ண. கெத்செமனே என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கெத்செமனே என்ன சொல்லுங்க. கெத்செமனேன்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு இல்லையா? ஒரு கார்டன் இருந்துச்சு. சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? கெத்செமனே என்ன அர்த்தம்? ஹலோ சொல்லுங்களேன், எல்லாம் பேபன் முழிக்கிறீங்க காலங்காலையில். கெத்செமனே என்றால் ஆயில் பிரஸ் அப்படின்னு அர்த்தம். எண்ணெயை உருவாக்குகிற பிழிந்தெடுக்கிற ஒரு இடம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எங்க போய் ஜெபம் பண்றாரு? அந்த ஒலிவ மரங்கள் இருக்கிற கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணி தன் இருதயத்தை உடைச்சி தன் வியாகுலத்தை தெரிவித்து ஆண்டவர் அங்கே ஜெபிக்கிறார். ஒரு ஒலிவ பழம் உடைக்கப்பட்டு நசுக்கப்பட்டால் தான் அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய் உருவாக்கப்படும். ஒரு திராட்சை பழமானது நசுக்கப்பட்டால் தான் ஒரு நவமான ஒரு திராட்சை ரசம் நமக்கு கிடைக்கும். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு, நீ ஜெபத்தில் உடைக்கப்படு, ஊழியத்தில் உடைக்கப்படு, அநேக வார்த்தைகள் உடைக்கும், அநேக வார்த்தைகளுடைய கண்ணீர் சிந்த வைக்கும். இது எல்லாமே எதற்காகனா நீ பெறப்போகிற மகிமைக்காக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அனுமதித்தது எல்லாமே என்ன நல்லதா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா, அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே சொல்றாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்கும் போது அந்த மரண துக்கத்தையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி மரணத்திலே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் ஆண்டவருடைய பாதைகள். இப்ப சங்கீதத்துக்கு நேரம் வருவோம், நேரம் இல்லை. இப்ப சங்கீதக்காரர் என்ன எழுதுறாரு? துயரப்படுகிறவன் எதில் மூழ்கிட்டாரா? இப்போ துக்கத்தில் மூழ்கிட்டார். ஒரு இழப்பு வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது அந்த துக்கத்திலேயே நம்ம மூழ்கிறோம். மூழ்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அந்த துக்கத்தை யாரிட சொல்லுமா? வியாகுலத்தில் கர்த்தரிடத்தில். அப்போ ஒரு நம்பிக்கை வருதுன்னா தெரியுமா? தேவரீர் எழுந்தருளி, அரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக அவர் எழுந்து நன்மை செய்ய நல்லவராய் இருக்கிறார். எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறார். அப்ப கர்த்தர் உனக்காக இந்த மாதத்தில் இறங்குகிறவராய் இருக்கிறார். உனக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நம்புறீங்க? இது வரைக்கும் கர்த்தர் என்னை பாடுகள் வழியாய் கொண்டு வந்தா இந்த 4 மாதங்கள் அநேக துயரங்கள், அநேக துக்கங்கள், அநேக புலம்பல்கள், அநேக வியாகுலம் உண்டு, உண்மைதான். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன காமிக்கிறார்? நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். மோர்னிங் அப்படின்னா புலம்புறது, துயரப்படுறது, வியாகுலப்படுறது. அந்த மோர்னிங் பதிலாக ஆண்டவர் மர்சியை கொண்டு வரார், இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் புலம்பலுக்கு பதிலாக, என் துக்கத்துக்கு பதிலாக, என்னால் வெளியே வர முடியாமல் இருக்கிற சில காரியங்கள் இருந்து, வேதனைகள் இருந்து, காயத்தில் இருந்து என்னை தூக்கி எடுக்க கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு நேராக வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ எதெல்லாம் நடக்கலை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தீங்களோ, அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறார். அப்போ இதுவரைக்கும் இறங்கலை, இதுவரைக்கும் சில நன்மைகள் இன்னும் நடக்கலை. என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கலை, என் கணவனுக்கு நன்மை நடக்கலை, என் வீட்டுக்கு நன்மை நடக்கலை அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக கர்த்தர் எழுந்தருளி இறங்க நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி என்ன பண்றாரா? அதற்கு என்ன காலம் வந்திருக்கிறதா? சொல்லுங்க, என்ன காலம்? தயவு செய்கிற ஒரு காலம். ஆண்டவர் உனக்கு ஃபேவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் உன் பட்சத்தில் இறங்கி உனக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அனுக்கிரக காலம். ஏசாயா 49 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அனுக்கிரக காலம், உனக்கு தயவு பாராட்டுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லைம்மா? புலம்ப ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் இருக்குது, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு இல்லையா? இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்டவும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. போன மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கி மாளலை, வீடு பெருக்க முடியாது. ஃபுல்லாக மரத்தின இலைகள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும், டெய்லியும் கொட்டும். காலைல பெருக்குன்னா காலைல கொட்டியிருக்கோம்,
மறுபடியும் சாயந்தரம் இந்த சீசன் இந்த ஒரு காலகட்டத்தில் மரங்கள் எல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? முழு மொட்டையாக இருக்கும். சொல்லுங்க, என்னம்மா பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுக்காக யாராவது மரத்தை வெட்டிடுறீங்களா? ஏன்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மரம் ஒரு குறித்த காலத்தில் தன்னில் இருக்கிற எல்லா இலைகளை உதிர்த்தாலும் இன்னும் அந்த மரம் பச்சையாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நம்பிக்கை உண்டு. நமக்கு இயற்கை சொல்லி கொடு, கர்த்தர் அது மூலமாக சொல்லித்தரார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாலமோன் சொல்ற, எருமினத்தில் போய் கற்றுக்கொள், சிங்கத்திலிருந்து கற்றுக்கொள், இதெல்லாம் நீ பாரு. அப்ப எல்லாம் நான் இழந்து விட ஒரு காலம் இருக்கிறது. ஆனா ஒரு காலம் வரும், ஒரு சில்னஸ் வரும், ஒரு வசந்த காலம் வரும் இல்லையா? ஒரு வசந்த காலம் வரும், ஒரு மழை காற்று வரும். அப்போ இந்த இலைகள்லாம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அடுத்த காலத்தை பார்த்தா அந்த மரம் முழுவதுமாய் இலைகளினாலே நிறைந்திருக்கும். புதிய இலைகளாய் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயும் கைவிடப்பட்டதற்கு ஒரு காலம் இருக்குது இல்லைம்மா? மறக்கப்பட்டதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஃபர்காட்டன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆங்கிலத்தில். நான் முழுவதுமாய் நான் மறக்கப்பட்டேன். தாவீது கேட்ட சொல்லுவாரு, நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். கர்த்தர் அது வழியா நம்மளை நடத்துவார். ஏன் தெரியுமா? நீ மனுஷனையே நம்பி இருக்கிற, நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஃபர்காட்டன், எல்லாரும் நம்மளை மறக்கடிக்க பண்ணுவா, எல்லாரும் நம்மளை மறந்து போவார்கள். யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான்னு எல்லாரும் மறந்துட்டாங்க. என் குடும்பத்தில் அவன் ஒருத்தன்றது எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் மறாதவராய் இருக்கிறார், மறக்காதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உனக்கு தயவு செய்ய ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உன் நிலைகள் மறுபடியுமாய் துளிர்த்து நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசியர் கரங்களை போய் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். என்னை உயர்த்தவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்த ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலம் வந்தது, இது நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு அனுக்கிரக காலம், ஒரு அனுக்கிரக காலம். ஃபர்காட்டன், மறக்கப்பட்டேன். முதல்ல சொன்னப்பட்ட மார்னிங், துக்கப்பட்டேன். துக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இரக்கத்தை கொண்டு வருகிறார். நான் மறக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஃபேவர் காண்பிக்கிறார். கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டுகிறார். எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்லாமல் நீர் பாராட்டின தயவு அது பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார், அனுக்கிரகத்தை பாராட்டி இருக்கிறார். மூன்றாவது சொல்லுது, அதற்காக குறித்த நேரம். நல்லா கவனிங்க, ஒரு குறித்த நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, உம்முடைய ஊழியக்காரர் அந்த எருசலேமினுடைய கல்லுகள் மேலே வாஞ்ச வைத்து அது மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள். சீயோன் பாழாக்கப்பட்டு இருக்கிறது. ரூன் அப்படின்னு சொல்லுவாங்க, RUIN அப்படின்னா, ரியூன் அப்படின்னா அது பாழாக்கப்பட்ட ஒரு தேசம். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில் நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பம் உடைஞ்சிருக்கிறது, என் பொருளாதாரம் உடைஞ்சிருக்கிறது, என் சுக வாழ்க்கை முன்ன இருந்த பலன் எனக்கு இப்போ எனக்கு இல்லை, முன்ன இருந்த வருமானம் எனக்கு இல்லை, முன்ன இருந்த மன தைரியம் இப்போ எனக்கு இல்லை, எல்லா பக்கமும் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் உடைக்கப்படுதலுக்கு பதிலாக கர்த்தர் சொல்லாரு ரெஸ்டோரேஷன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ரெக்கக்னிஷன் அப்படின்னா உன்னை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார், உன்னை மறுபடியுமாய் ஆண்டவர் கட்டி எழுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு. கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து எல்லா இறகுகள் எல்லாம் கொத்தி கொத்தி போடும், அந்த மூக்கெல்லாம் உடைச்சிரும். எதுக்காகனா அடுத்த 40 ஆண்டுகள் வாழ அது மொட்டையாக உட்காருகிறது. ஒரு காலம் வரும், புதிய இறகுகள் மறுபடியும் அது சிறகுகளை அடித்து செட்டைகள் அடித்து முன்பை விட உயரங்களுக்கு அது கடந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? இந்த மாதத்தில் முன்னை விட ஆசீர்வாதமா, முன்னை விட நல்ல உயரத்தில் கர்த்தர் என்னை வைக்க ஒரு 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 ப்ராமிஸ்டு, ஒரு அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு பைபிள் இருக்கிறது. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன நம்ம சொல்லுது? திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சரியான ஒரு நேரம். அல்லேலூயா. திஸ் இஸ் த
ரைட் டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ல. இதுதான் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, உனக்கு நியமித்து வைத்திருக்கிற, அப்பாயிண்ட் பண்ணி குறித்து ஆண்டவர் வைக்கிறாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது த செட் டைம். இப்போ 5 மணிக்கு ஆராதனை வரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 3:45 ஒரு அலாரம் வைக்கிறேன், 3:30 ஒரு அலாரம் வைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், டைம் நானே ஹலோ டைமு 4:50 அலாரம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. மூஞ்ச கழுவின்னு ஓடியாருது 5 மணி ஆராதனைக்கு 4:50 அலாரம் வைக்கிற இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் ஒரு டைம் என்ன பண்ணி வச்சிருக்காரு, நமக்கு சொல்லுங்களேன், செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த டைமு உனக்கு வந்துருச்சு, உனக்கு நான் புது வாழ்க்கை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிராமிஸ் பண்ணின, உனக்கு நான் சத்தியம் பண்ணின, வாக்குத்தத்தம் பண்ணின, உனக்கு குறித்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்த, உனக்காக நியமித்த ஒரு நேரம் அது வரப்போகுதுன்னு சொல்லல, அது வந்து இருக்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த, என் வாழ்க்கையில உயர்த்த கர்த்தர் எனக்காக வைத்த ஒரு குறித்த நேரம் வந்து இருக்கிறது. இந்த மாதத்தில் அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். நான் பாழாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கு பதிலாக நான் மறுபடியும் புதிதாக்கப்படுகிறேன். கர்த்தரிடத்தில் நான் துக்கப்படுகிறவனா இருக்கிறேன், அதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கத்தை தருகிறவரா இருக்கிறார். நான் மறக்கப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டுகிறார். நான் பாழாக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை புதுப்பிக்கிறவரா இருக்கிறார். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல வாஞ்ச வைத்து, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் கட்டப்படணும்னு நீ வாஞ்சிக்கிறாயோ, ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுது 15ஆம் வசனத்துல, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவாராம். அப்ப எதை நான் வாஞ்சிக்கிறேனோ அதை கர்த்தர் எனக்கு கட்டி தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் என் வாழ்க்கையில கட்டப்படணும், இதெல்லாம் இருந்தா எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே நீங்க சொல்றீங்களோ, அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே செய்ய நல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய நேரம் வந்தது, உனக்கான நேரம் வந்திருக்கிறது. எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? கர்த்தர் எனக்காக ஆசீர்வாதமாய் சொன்ன அத்தனை காரியத்தை நிறைவேற்ற ஒரு சரியான காலம், ஒரு சரியான சமயத்தை கர்த்தர் வைத்த சரியான டைமு அது வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, அந்த ஒரே வசனத்தை மட்டும் அப்படி நம்ம திருப்பிட்டு நம்ம போலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 18-17 வாசிச்சோம்னாக்கா ரொம்ப இந்த வாக்கு தத்தங்கள் தான் நிறைய. எரேமியா 30:17 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை தள்ளப்பட்டவள், உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, உன்னை அற்பமாக நினைத்தார்கள், உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் நானும் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்கள் எல்லாம் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆறாத காயங்கள் எல்லாம் ஆறும். என் துயரத்தில் துக்கத்தில் மூழ்கி இருக்கிற என்ன கர்த்தர் கை தூக்கி எடுக்க, என்னை உயர்த்த மேன்மைப்படுத்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேலே கட்டப்பட்டு அதனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் மறுபடியும் கட்டி அரண்மனை முன்போல நிலைப்படும். என் சபை, என் ஊழியம், என்னுடைய குடும்பங்களை கர்த்தர் முன்போல அதன் ஸ்தானத்தில் வைத்து மகிமையாய் நிறுத்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எத்தனை பேர் இதை சந்தோஷமா எடுத்துக்கொள்றீங்க இந்த 1ஆம் தேதி? ஹல்லேலூயா. நீ எதற்காக கதறுகிறாயோ, எதற்காக நீ பரிதவிக்கிறாயோ, எதற்காக நீ வாஞ்சிக்கிறாயோ, அத்தனை காரியங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப நல்லவராய் இருக்கிறார். ஒரு டைம் வரும், சொல்லுங்க, எனக்கான ஒரு நேரம் வரும். அப்போ ஆண்டவர் மரியாளுக்கு சொல்றாரு, இன்னும் என் வேலை, இப்போ இன்னும் அந்த டைமே வரல இல்லையா? இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுமா? இரு, பொறுமையா இரு. நிச்சயம் நேத்தான பண்ண, நாளைக்கே கல்யாணமா? இரு, பொறுமையா இரு, உன் டைம் இன்னும் வரல. குழந்தை பாக்கியம், நீ வெயிட் பண்ணு, இன்னும் உன் டைம் வரல. நல்ல வேலை உயர்வு இன்னும் வரல, வெயிட் பண்ணு. ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே பெருசா தான் கொடுப்பாரு, ஆசீர்வாதமா தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமே இல்லாமல் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளிலே
தண்ணீரை ஊற்றுகிறார்கள். நவமான அவ்வளவு ருசி மிகுந்த திராட்சரசத்தை கர்த்தர் மாத்துறார். எப்போ? அவருடைய பர்ஃபெக்ட் டைம். ஆண்டவர் அப்பாயின் பண்ற நேரம் இருக்குது. கர்த்தர் என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நான் சும்மா போத்திட்டு தூங்கக்கூடாது, சும்மா புலம்பி அழுதுட்டே இருக்கக்கூடாது, கண்ணீரோடவே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அண்ணாளுக்கு துக்கம் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, பாடு இருந்துச்சு. சர்ச்சுக்கு போனால், ஆலயத்துக்கு போனால் இந்த பெனினால் என்ன இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கின்னு அழுவதற்காகவே தேவ சமூகம் வந்துச்சு. அந்தம்மா வருஷந்தோறும் இதான் நடக்குது. வசனம் சொல்லியிருக்குது, வருஷந்தோறும் இதான் பண்ணுவா. ஆனால் வருஷந்தோறும் அண்ணாள் சபைக்கு வந்து தான் இருந்தான் இல்லையா? சபைக்கு போய் அழுவாங்க, சபைக்கு அழுவதற்காகவே போவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த அழுகைய அந்த ரைட் டைம்ல அந்த பொருத்தனை, அந்த ஜெபம் இருக்கு தெரியுமா? நீங்க விடாப்பிடியா நீங்க ஜெபிக்கிற கதறுகிற அந்த விண்ணப்பம் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் உன் துக்கத்தை அது மகிழ்ச்சியாய் மாற்றி தரும். உன் புலம்பலை எல்லாம் அது கிருபையாய் மாற்றி தர வல்லமை உடையது. அப்பா கேட்டா சொல்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு சாமுவேல் கேட்கிறார். ஒருத்தர் இருக்கிறான் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். கோலியாத் பார்த்து தாவீதை அசட்டை பண்ணினான். அவன் சிவந்த மேனியின் சின்ன பையனா இருக்கவே அவனை அசட்டை பண்ணி சபிக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் கேட்குறாங்க, அந்த கொஞ்சம் ஆடுகளை நீர் யார் வசமாய் விட்டு வந்த? உன் துணிச்சல், உன் அகங்காரம், பொறுப்பில்லாதவனே இல்லையா? அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அவன் என்னெல்லாம் கேட்குறான் பாருங்களேன், என்னெல்லாம் பேசுறாரு பாருங்களேன். 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீ இங்கே வந்தது என்ன கேட்குறான்? இங்கே ஏன் வந்த? யூ ஆர் நாட் பிலாங்ஸ் ஹியர். இங்கே வர்றது உனக்கு தகுதியே இல்லை. நீலாம் இந்த காரியத்துக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. இதுக்கெல்லாம் நீ தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லைன்னு, தகுதி இல்லாதவன்னு சொல்றான். நீங்க வந்தது என்ன? அந்த வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்ட பொறுப்பில்லாத பையன் நீ. என்னமா எப்படி பேசுறாங்க பாருங்களா, உடைக்குது பாருங்கள. கூட பிறந்த சகோதரர்கள் தான். நீ அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்ட? பொறுப்பில்லாம இருக்கிறிய. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? வேடிக்கை பார்க்க தானே வந்த? ரொம்ப ஒரு விளையாட்டுக்காரன் தானே இருக்க, சின்ன பையனா தானே இருக்கிற. உன் இருதயத்தில் யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு தெரியும். அதுக்காக தானே வந்த நீ. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அப்பா, ஒரு அப்பா அனுப்புறாரு, ஒரு தின்பண்டத்தை கொடுக்க வந்தா நான் பேச்சு பேசுறான் பத்தியா? நம்ம நீ அந்த என்ன பண்ணிருப்ப? ஏய் போடா கம்முனே, உனக்கு பால் கட்டியும் வேணாம், வெண்ணையும் வேணாம், நான் எத்தனை வீட்டுக்கே போறேன் போ, உனக்கு போய் நான் சோறு எடுத்து வந்தேன் பார். யாருக்கு சோறு எடுத்து வராரோ அவரு என்ன பண்றாங்க? உன் கோபம், உன்னுடைய துணிகரம், உன் அகங்காரம், உன் பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப தாவீது ஒண்ணே சொல்றாரு, நான் வந்திருக்கிறேன்னா நானா வரல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, என் மீது ஒரு தேவ செயல் இருக்கிறது. எனக்காக ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுற்றிலும் அவமானம், என்னை சுற்றி எல்லா தூஷண வார்த்தை, என்னை சுற்றி எல்லா அசட்டை, என்ன அகங்காரம், துணிகரம், பொறுப்பில்லாத அநேக தூஷண பழி சொல்லுகிற வார்த்தை இருந்தாலும் அந்த யுத்த களம்தான் தாவீதை ராஜாவினிடத்திலே அடையாளப்படுத்தி காண்பித்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ஒரே ஒருவனை. கர்த்தர் யுத்தத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு பர்ஃபெக்ட் டைம், ஒரு பர்ஃபெக்ட் ஷாட், ஒரே அடிதான். 5 கூழாங்கல் எடுத்தாரு. 5வது கல்லில் ஆண்டவர் விழ வைக்கல. ஃபர்ஸ்ட் கல்லிலேயே முதல் ஷாட்டே பெஸ்ட் ஷாட்டா கர்த்தர் கோலியாத்தை விழ வைக்கிறார். உன்னுடைய ரைட் டைம் வரும். உன் வாழ்க்கை உயர்வதற்கான ஒரு குறித்த நேரம் வரும். ஒரு காலம் வந்து இருக்கிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஊழியத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் உன்னை குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஊழியத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், விசாலமாக்குவார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஒரு குறித்த, அதற்கு குறித்த நேரம் வந்தது.
இந்த மாதம் அந்த மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா விசுவாச அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். எனக்கு இறங்குங்கப்பா, எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். எனக்கு இறங்குங்கப்பா, எல்லாம் கேளுங்க. எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நான் பாழாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் துயரப்பட்டு இருக்கிறேன், துக்கத்தில் மூழ்கி இருக்கிறேன். என் வியாகுலம் யாருக்கு தெரியாது, ஆனா உம்மிடத்துல நான் அறிவிச்சிருக்கிற ஆண்டவரே. ஆனா இந்த மாதத்துல எனக்கு நீங்க இறங்குங்க. என் மார்னிங்க்கு பதிலா, என் துக்கத்துக்கு பதிலா, என் புலம்பலுக்கு பதிலா ஒரு மெர்சி, ஒரு இரக்கம் உண்டாவதாக. நான் மறக்கப்பட்டவனா இருக்கிற ஆண்டவரே, என்னை குறித்து யாரும் சிந்த வைக்கிறதே இல்லப்பா. ஆனா எனக்கு உம்முடைய கண்களிலே எனக்கு ஒரு தயவு உண்டாவதாக. எனக்கு ஒரு ஃபேவர் தாங்கப்பா. எனக்கு ஒரு ஒத்தாசை வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு உதவி வேண்டுமப்பா. எருசலேம் பாழாக்கப்பட்டு இருக்கிறது, கல்லுகள் எல்லாம் உடைந்து போய் இருக்கிறது. என் பட்டினம், என் வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய ஜப வாழ்க்கை, என்னுடைய ஆண்டவரே, எல்லா காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அந்தரங்க காரியங்கள் எல்லாம் உடைஞ்சு போய் இருக்குதுப்பா. கர்த்தர் நீங்க இறங்கி வாங்கப்பா. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். என் குடும்பம் உடைஞ்சு இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கை உடைஞ்சு இருக்கிறது, என் பொருளாதாரம் உடைஞ்சு இருக்கிறது. நான் என்ன செய்ய போறேனே தெரியல ஆண்டவரே. பதிலே இல்லப்பா எனக்கு. ஆனா உம்முடைய சமூகம் எனக்கு பதிலை கொடுக்கிறது ஆண்டவரே. அதற்கு தயை செய்ய ஒரு காலம், நீ துளிர்க்க ஒரு காலம், நீ தழைக்க ஒரு காலம், நீ வாழ்ந்திருக்க மலர செய்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு குறித்த நேரம், அதற்காக ஒரு குறித்த நேரம் உனக்காக ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு குறித்த நேரம் அது வந்து இருக்கிறது. திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் ஒரு சரியான ஒரு காலம், இதுதான் சரியான நேரம். உன் குடும்பத்தை எடுத்து, ஊழியத்தை எடுத்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, மேன்மைப்படுத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். அதுவரையில சிறு பிள்ளையாய் இருந்த தாவீதை கர்த்தர் யுத்த மனுஷனாய் மாற்றினார். ராஜாவின் அருகிலே கொண்டு போய் வைத்தார். ஓ, அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்ய ஒரு குறித்த நேரத்தை, காலத்தை கர்த்தர் வைத்தார். நீ எதற்காக வாஞ்சிக்கிறாய்? எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கிற? எதை உன் உள்ளம் நாடுகிறது? கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய் என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்ய ஒரு காலத்தையோ, அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி இந்த 5வது மாதத்தில் ஓ ஷனலதரதரபா எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க ஒரு காலத்தை, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த ஒரு காலத்தை, என்னை ஊழியத்தில், என்னை குடும்பத்தில், என் பொருளாதாரத்தில், என்னுடைய குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதிக்க, என்னை மேன்மைப்படுத்த ஒரு நேரத்தை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த மாதம் கட்டப்படுகிற ஒரு மாதமாய், என் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு மாதமாய், என் தவிப்புகள் மாறுகிற ஒரு மாதமாய், கர்த்தரிடத்திலே ஓ நான் மனமகிழ்ச்சி அடைகிற ஒரு மாதமாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தரும்படியாய் எனக்காக ஒரு குறித்த நேரத்தை, குறித்த காலத்தை, தயவு இரக்கத்தை பாராட்டுகிற மேன்மைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் மகிழ்ச்சியாய் கடந்து செல்லுகிற ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை அத்தனை பேர் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.